ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி டே 2, திருப்பாவை பாசுரம் 2. ஸோ இன்றைக்கி பாசுரத்தில் என்ன சொல்கிறான்னா, என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் பாவை நோன்பு. ஒரு நோன்பு இருக்கிறச்ச என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அழகாக சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், விடிய காலையில் நீராடுவோம் கண்ணா, மையிட்டு எழுத மாட்டோம், கண்ணுக்கு மை வைக்க மாட்டோம், தலைக்கு பூ வைக்க மாட்டோம். இதெல்லாம் இந்த மாதிரி அழகப்படுத்துறதோ நம்மளெல்லாம் அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் கண்ணா. ஏன் அப்படி சொல்கிறாள்னா, அப்போதானே கண்ணை நான் பாப்பா, இப்படிலாம் இந்த பொண்ணு வந்து நம்மளை ப்ரே பண்ணுறாளே, அப்போ அவளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் ஆண்டாள் ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தை சொல்கிறா. ஸோ லெட்ஸ் see today's பாசுரம். பார்க்கடல் பரமனே, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலில் பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி, மையத்தெழுதோம் மலரிட்டு நாமுடையோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறென் யுகந்தேலோரென் பாவாய். அர்த்தம்: திருமாலினை தியானித்து நோன்பிருப்பவர்கள் என்னென்ன அறநெறிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறாள் ஸ்ரீ கோதையாள். இவ்வையகத்தில் வாழுகின்ற வளம் நிறைந்தவர்களே, நாம் நம் பாவை நோன்பிற்கு செய்யக்கூடிய கடமைகளை கேட்பீர்களாக. திருவருள் புரிய திருப்பார்களில் ஆதிசேஷன் திருப்பள்ளி கொண்டிருக்கும் திருமாலின் திருவடிகளை போற்றுவோம். நாம் வைகரையிலே நீழ்புணலில் நீராடுவோம். வயிற்றுக்கு ஈயப்படக்கூடிய சிறு உணவில் நறுமண நெய்யினையும் தீஞ்சுவை பாலினையும் சேர்த்து கொள்ள மாட்டோம். ஆடவரை கவரக்கூடிய விழிகளுக்கு மையினை எழுத மாட்டோம். கார்குழலை வாரி நறுமண மலர்களை கோதலை சூடிட மாட்டோம். நேர்மை தர்ம நெறிகளில் அல்லாது தீமையை செய்ய மாட்டோம். அவ்வாறே தீமையை பழிக்கக்கூடிய சொற்களை கூற மாட்டோம். ஏழை எளியவர்கள் வாழுமாறு மனமகிழ்ந்து மனமுவந்து பொருளை அள்ளி தந்து எம்பாவையே நோன்பினில் ஈடுபடுவோம் நாம். இதில் உள்ளர்த்தம் யாதெனில், உலகில் உணர்ச்சிகள் இருவகை. ஒன்று மன அமைதியை கெடுக்கக்கூடியது, மற்றொன்றோ மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. நோன்பிருக்கும் பொழுது தூய மனமும் தூய உணவும் தேவை. கோபதாப உணர்ச்சிகளுக்கு இடம் தரக்கூடாதல்லவா? இவை மன அமைதியை கெடுக்கும். இதைதான் கோதை கூறுகிறாள் இப்பாசுரத்தில். மலர்மங்கை மலர்த்தாள் போற்றி போற்றி. ராதே கிருஷ்ணா. ஸோ தீக்குறளை சென்றோதும்னு சொல்கிறா. அப்படின்னா நம்ம ஒருத்தர் பற்றி ஒருத்தர் வம்பு பேசுறது, மற்றவளை பற்றி இவகிட்ட பேசுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாதான். இந்த மாதிரி நோன்பு இருக்கிறச்ச இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படிலாம் இருந்தால் தான் பகவான் நம்மளை பார்த்து நம்மளுக்கு வேண்டிய அருள் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கோதை சொல்கிறா இந்த பாசுரத்தில்.